ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்க்க போகிற இன்டர்வியூ கொஸ்டின் என்னென்னா, ஸ்ப்ரிங் பூட் ஆக்சுவேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது, ஸோ அதோட நீட் என்ன, அதுதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்ப்ரிங் பூட் ஆக்சுவேட்டர் வந்து லாகிங் அண்ட் மானிட்டரிங் பர்பஸ்க்கு தான் அது யூஸ் ஆகுது. நம்மளோட என்டையர் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனே நம்ம மானிட்டர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம வந்து ஸ்ப்ரிங் பூட் ஆக்சுவேட்டர் டிபெண்டன்சியை pom.xml ஆட் பண்ணால் போதும். ஸ்ப்ரிங்கே ப்ரீடிஃபைண்டாக எல்லா யூஆர்எல்லையும் நமக்கு ஆக்சஸ் பண்ண ப்ரொவைட் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் யூஆர்எல் வந்து ஹெல்த் யூஆர்எல். நம்ம ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனோட என்டையர் ஹெல்த், அதோட கண்டிஷன் எப்படி இருக்குது, அதை மொத்தமாக செக் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த ஹெல்த் யூஆர்எல் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து இன்ஃபோ யூஆர்எல். அப்ளிகேஷன் லெவல் எல்லா இன்ஃபர்மேஷனையும் செக் பண்ணுறதுக்காண்டி தான் இன்ஃபோ யூஆர்எல் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. மூணாவது வந்து மெட்ரிக் யூஆர்எல். ஸோ நம்ம அப்ளிகேஷனில் ஜேவிஎம் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு, அன்வான்ட் ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையா, அதை செக் பண்ணுறதுக்காண்டி தான் மெட்ரிக் யூஆர்எல் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. தென் பீன் யூஆர்எல். நம்மளோட ஜாவா கிளாஸ் வந்து எத்தனை கிளாஸ் வந்து ஐஓசி கண்டெய்னரில் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு, எத்தனை ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்ட்ராய் ஆகிருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வியூ பண்ணுறதுக்காண்டி தான் பீன் யூஆர்எல். /env யூஆர்எல்னு ஒன்று இருக்குது கைஸ். அது எதுக்குன்னா, நம்ம application.yaml ஆர் application.properties ஃபைலில்